ரேபீஸ்னு சொல்லப்படுற வெறி நோய் ரேபீஸ் வைரஸால் அஃபெக்ட் ஆன மிருகங்கள் கிட்ட இருந்து மனுஷனுக்கு பரவுது. ரேபீஸ் உலகத்தில் இருக்க ஒரு கொடூரமான வைரஸ். இது மெதுவாக உங்கள் பிரெயினை அழிக்கும். ரேபீஸ்க்கான சிம்டம்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு வருஷமும் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 60,000 பேர் வரைக்கும் இந்த ரேபீஸ் தாக்கப்பட்டு இறக்குறாங்க. இந்த வீடியோவில் இந்த ரேபீஸ் எப்படி பரவுது, இதோட சிம்டம்ஸ் என்ன, ஒரு விலங்குக்கு ரேபீஸ் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேபீஸ்னு சொல்லப்படுற இந்த நோய் வந்தால் வாயில் உண்மையாகவே நொர தள்ளுமா, நாய் கடிச்சா ஏன் உடனே ஊசி போடணும்னு சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ரேபீஸ் எப்படி பரவுதுன்னு பார்க்கலாம். ரேபீஸ் நாய், பூனை, முயல், அப்புறம் வௌவால் மாதிரியான பாதிக்கப்பட்ட சில விலங்குகள் கடித்தாலோ இல்லை அந்த பாதிக்கப்பட்ட விலங்குகளோட எச்சில் அடிப்பட்ட இடத்துல பட்டாலோ நம்மளையும் பாதிக்கும். நாய் கடிக்கிறது தான் ரேபீஸ் பரவுறதுக்கான மெயின் சோர்ஸாக இருக்கான். கிட்டத்தட்ட 90% வரைக்கும் ரேபீஸ் நாய் கடித்ததால தான் பரவுதான். இதனால தான் நாய் கடித்தா உடனே ஊசி போடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை இந்த ரேபீஸ் கிருமி உங்கள் மூளைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த ரேபீஸ் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டை குணப்படுத்துறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா. ஒருவேளை இந்த ரேபீஸ் கிருமி உங்கள் மூளைக்கு போயிடுச்சுன்னா அது மனுஷனையே கொன்னுடுமா. சரி, ரேபீஸ் இருக்க விலங்குகள் கடிச்சா நமக்கும் ரேபீஸ் வரும்னு சொல்கிறேன். ஒரு நாய்க்கு வெறி நோய் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? ரேபீஸ் முதல்ல மூளையை தான் பாதிக்கும். அதனால் ரேபீஸ் வந்த விலங்குகள் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆயிடும். தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாமல் வாயில் இருந்து எச்சில் வடிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் விலங்குகளுக்கு ரேபீஸ் வர்றதுக்கான அறிகுறிகள். ஒன்ஸ் இந்த ரேபீஸ் வைரஸ் மனுஷனோட உடம்புக்குள்ளே வந்துட்டால் அது ரொம்ப பொறுமையாக தான் பரவும். இதனால் உங்கள் உடம்பில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியால் கூட இது பரவறதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ரேபீஸ் மெதுவாக பரவி மூளையை போய் பாதிக்கும். மூளை பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் ரேபீஸ்க்கான சிம்டம்ஸ் ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சிம்டம்ஸ் வர ஆரம்பித்தாலே அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறது முடியாத காரியம். ஒரு வெறிநாய் கடித்து 1 to 3 மாதம் வரைக்கும் இந்த ரேபீஸ் எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமலேயே பரவும். இந்த 1 to 3 மாதம் அப்புறமா சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல ஜுரம் வரும், அதுக்கப்புறமா மயக்கம், பிரம்மை எல்லாம் வர ஆரம்பிக்கும். தண்ணியை பார்த்தா பயம் வரும், வாயிலிருந்து நொர வர ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது, கோவம் அதிகமாக வரும், கடிக்கணும்னு தோண ஆரம்பிக்கும். இது ஏன்னா அந்த ரேபீஸ் வைரஸ் உங்கள் மூளையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும். ரேபீஸ் இருக்கவங்க கடித்தா அவங்க எச்சில் மூலமாக மற்றவங்களுக்கும் இந்த ரேபீஸ் பரவும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பித்து 2 to 5 நாளுக்குள்ளே ரேபீஸ் இருக்க பேஷண்ட் செத்துருவாங்க. இதனால தான் நாயோ பூனையோ இல்லை முயலோ கடித்தா உடனே ரேபீஸ்க்கான இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபேக்ட் செக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.